வணக்கம் மெம்பரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பாட் சார்ட் பார்த்துடலாங்க. முதல்ல நேற்று என்னங்க ஆச்சு? நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேராக கீழே வந்தாங்க. எவ்வளோ தூரம் வந்தாங்க? 915 கேண்டலோட 1.618. அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சொன்ன டார்கெட் 450 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் தேர்ஸ்டே. ஸோ 492 வரைக்கும் வந்திருக்குங்க. 492 எதனால இந்த இடத்துல ரிஜெக்ஷன் திருப்பியும் ரிவர்சல் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 915 கேண்டில் ஆஸ் யூஷுவல். ஃபிப்னாச்சி போட்டிங்கன்னா 1.618 வரைக்கும் வந்தது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டலோட டாப் வரைக்கும் போனாங்க. 915 கேண்டலோட ஓப்பனிங் அந்த டாப் ஹை வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன், திருப்பியும் கீழே வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம், செகண்ட் மொமெண்டம். ஸோ தேர்ஸ்டே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், செகண்ட் மொமெண்டம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு நல்ல இது கொடுக்கும், பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்டம் இதோட முடிஞ்சதுங்களா? செகண்ட் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸு? நம்ம சொன்ன டார்கெட்ஸ் வரைக்கும் எக்ஸாக்டாக நம்ம இந்த லைன்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைன் வரைக்கும் 96 வரைக்கும் போனாங்களா? ஸோ 170 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பாட்டில் மூவ் ஆயிருக்கு. ஸோ டெல்டா வந்து ஒரு 0.6 இருக்கிற டெல்டா எடுத்திருந்தீங்கன்னா 170 into 0.6 அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் 25650 சிஇயில் பேஸ் போட்டு அது பிரேக் அவுட் பண்ணுறது எல்லாமே நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேங்க. எப்படி என்ட்ரி கொடுத்துருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் எல்லாமே நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த சேனல் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது வந்து ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் வீடியோனா அவ்வளோ டீட்டெயில் கொடுக்கலிங்க, பேசிக்கான டீட்டெயில் மட்டும் பார்த்துடலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் கொடுத்து அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி நிறுத்தியிருக்காங்களா? ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட்டில் முக்கியமான பேஸ் இதுங்க. இந்த பேஸ் 25,631. இதை கட் பண்ணவே கூடாது. சப்போஸ் கட் பண்ணாங்கன்னா திருப்பியும் 450 வரைக்கும் போகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து 25,630 சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை கட் பண்ணால் அதுக்கப்புறம் 0.5 ஃபிபனாச்சி 25,563 இது வரைக்கும் வரலாம். இதையும் கட் பண்ணாங்கன்னா 450 வரைக்கும் வருவாங்க. ஸோ 450 வரைக்கும் வர்றது டவுட்டு தாங்க. ஆனால் 563 வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் போட்டுட்டு மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸில் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஹையர் ஹை தான் இருக்குது. இன்னும் செகண்ட் ஹையர் ஹை நம்மளுக்கு வந்ததுனா தான் அது கன்ஃபர்மேஷன். செகண்ட் ஹை வச்சாச்சு, அதுக்கப்புறம் இதோட லோ, செகண்ட் ஹையர் லோ இருக்குல்லங்க, அந்த லோவிலேருந்து பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ஹையர் மூவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்புறம் டே சார்ட் பார்த்துலாங்க. டே சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. புல்லிஷ் கேண்டில் வித் லாங் விக். இந்த லாங் விக் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது. இந்த லாங் விக் இருந்ததுனாலே ஒரு க்ரீன் கேண்டலில் கீழே பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே போக விடாமல் தடுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்தாங்கன்னா வாங்குறாங்கன்னு அர்த்தங்க. ஸோ இப்போ க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல போட்டாச்சுங்க. நாளைக்கு வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு மேலே இருக்கணும், இந்த டே க்ளோசிங்க்கு மேலே இருக்கணும், இந்த டே க்ளோசிங்க்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 25,757க்கு மேலே க்ளோசிங் இருக்கணும். அந்த க்ளோசிங் இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்டில் போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட்டில் என்னன்னு பார்த்தாங்க. நேற்று ப்ரீமியம் சார்ட் முதல்ல பார்த்துடலாம். நேற்று ப்ரீமியம் சார்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குங்க, நம்மளுக்கு புட் சைடில் ஒரு என்ட்ரி காலையில் கிடச்சிதுங்க. 11:50 அந்த மாதிரி டைமில் புட் சைடில் ஒரு என்ட்ரி, க்ளோஸை கிராஸ் பண்ணுறாங்க, ஹை வரைக்கும் போகிறாங்க. ஸோ இந்த என்ட்ரி நான் சொல்லலை. என்ன காரணம்னா, இது மிடில் இருக்கங்காட்டி இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது நிறைய இஷ்யூ வந்திருக்கும். ஹையை கிராஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் போட்டிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட் இந்த இடத்துல கிடச்சிருக்குங்க.
அப்புறம் 2வது புட் சைடு என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரிங்க. இந்த பேஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம், இந்த டே ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு 38 பாயிண்ட்ஸ். இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 38 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ புட் சைடில் நம்மளுக்கு 2 என்ட்ரி இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி. அப்புறம் கால் சைடில் பார்க்கலாங்க. கால் சைடில் என்னென்ன என்ட்ரிஸ் கிடைச்சிது அப்படின்னு. கால் சைடில் அதே மாதிரி தாங்க. பிளாட்ஃபார்மு பிரேக் அவுட்டு. இங்கே ஒரு என்ட்ரிங்க. இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஓட லோ வரைக்கும் டார்கெட்டு 55 பாயிண்ட். இது வந்து ஒரு என்ட்ரிங்க. 2வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி. இந்த என்ட்ரி தான் நான் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன். திருப்பி 45 பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து 2 என்ட்ரி கால் சைடில் 45 பாயிண்ட் 45 பாயிண்ட் 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. புட் சைடில் அதே மாதிரி ஒரு 30 பாயிண்ட், இங்கே ஒரு 30 பாயிண்ட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 170 பாயிண்ட்ஸ்க்கு நேற்று வந்து ப்ராபபிள் என்ட்ரிஸ் வந்து நிஃப்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த ட்ரேடை மார்னிங் கயோஸில் இருக்கங்காட்டி எடுக்கிறது கஷ்டம். இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம் கால் சைடில் 10:45க்கு. அப்புறம் 115 140க்கு இந்த ட்ரேடும் எடுத்துருக்கலாம். ஸோ 3 ட்ரேட் நம்மளால் எடுத்துருக்க முடியும். நம்ம இந்த 2 கால் சைடு ட்ரேடை என்ட்ரி எடுத்து அந்த ப்ராஃபிட் பண்ணதை வந்து நான் டெலிகிராம் சேனல்லையும் நான் போட்டிருப்பேன். அந்த 15,000 கேபிட்டல் வச்சு நம்ம பண்ணதை. ஸோ அது பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்போது மண்டே மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,700 காலு புட்டு 2 எடுத்திருக்கேங்க. 25,700 வந்து க்ளோசிங் புட் கால் சைடில் பார்த்தீங்கன்னா 90ல் கொடுத்துருக்காங்க. இமீடியட் பார்த்தீங்கன்னா ஹை 99ல் இருக்குது. ஸோ 99க்கு எபவ் போனால் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு. 99க்கு எபவ் போகும்போது இந்த புட் சைடு வந்து 107 பிரேக் பண்ணிட்டு கீழே போயிடணும். இந்த 107 பிரேக் பண்ணாமல் இங்கே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல பிரேக் டவுன் கிடைச்சதுக்கப்புறம் கால் சைடில் நம்ம என்ட்ரி போடலாம். இல்லை இந்த இடத்துல கால் சைடில் ரிவர்ஸ் ஆகுது, 90 கீழே போகிறாங்க அப்படிங்கும்போது புட் சைடில் 116க்கு மேலே இருந்தால் இந்த கால் செல்லர்ஸ் 44 வரைக்கும் வருவாங்க. இங்கே கீழே வர டைமில் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 159, செகண்ட் டார்கெட் 207, தேர்ட் டார்கெட் 245. 3 டார்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, புட் சைடில். அதே வந்து கால் சைடில் இந்த ஹை 99 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 116, செகண்ட் டார்கெட் 144, 3வது டார்கெட் 181, 4வது டார்கெட் 243. ஸோ அவ்வளோ வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்குங்க. ஐவி வந்து ஹையாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் செல்லர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. அதனால மொமெண்டம் கொடுக்குறக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் டைரக்ஷன் என்னங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் முக்கியம். நான் ஆல்ரெடி என்ட்ரி சிக்னல்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். முதல்ல செல்லர் கால்லையோ புட்லையோ முதல்ல செல்லர் வந்து ரெட் கேண்டில் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அதுக்கு ஆப்பரண்ட்டாக இருக்கிற ப்ரீமியம் வந்து க்ரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெட் கேண்டில் பிரிண்ட் பண்ணுற கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சைடை என்ட்ரி எடுக்கணும். கிளியராக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் என்ட்ரி. அப்புறம் என்ட்ரி வந்து இந்த லைன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல கிடையவே கிடையாது. என்ட்ரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நேற்று இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒரு வால்யூம் கேதர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கறது நல்லது. ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்கவே கூடாது. அப்புறம் டார்கெட் பார்த்துக்கோங்க. டார்கெட் வந்து இந்த என்ட்ரி கொடுக்கும்போது அடுத்த டார்கெட் நம்மளுக்கு மினிமம் ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்டாவது இருந்தால் தான் அது வந்து நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 40 பாயிண்ட் பிடிக்கிறது 1:3 1:4 பிடிக்க முடியும். அதே வந்து டார்கெட் 10 பாயிண்ட் தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா 1:1 வந்தால் 650 ரூபா போனால் 650 ரூபா அப்படி வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா போனால் 650 ரூபா வந்தால் 3000 ரூபா அப்படி எடுக்கணும் ட்ரேடு.
சரிங்களா? அத மைண்ட்ல வச்சுக்கங்க. நம்ம மார்க்கெட்ல ஒரு ட்ரேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த ப்ராஃபிட்டபிளான ட்ரேட சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ட்ரேடருக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ 1 மந்த்துக்கு பக்கத்துல நம்ம வீடியோ போட்டாச்சுங்க. ஸோ நீங்க நெறைய பேர் பார்க்குறீங்க. நெறைய இன்ட்ரெஸ்ட்டா கேட்குறீங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஒண்ணு போட்டிருக்கேங்க. எதுக்குன்னா, நீங்க டெய்லி என்ன என்ட்ரி எடுக்கிறீங்க? நம்பர் ஆஃப் ட்ரேட் என்ன எடுக்கிறீங்க? எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்க? உங்க P&Lல எவ்வளோ? ரிமார்க்ஸ் நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, அந்த தப்பு என்ன? எந்த இடத்துல என்ன மெத்தட யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க? இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த என்ட்ரி இன் 25,650 CE என்ட்ரி பிலோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வித் பிளாட்ஃபார்ம் பிரேக் அவுட் மெத்தட். நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற மெத்தட்ல எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி நீங்க இந்த என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டுங்க. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, டெய்லி என்ன பண்ணணும், கால் சைடில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, கால் சைடில் லோ ஹை க்ளோஸ் 3 எழுதுங்க. புட் சைடில் லோ ஹை க்ளோஸ் எழுதுங்க. லோ டு க்ளோஸ் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பாருங்க. க்ளோஸ் டு ஹை எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல 45 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். மினிமம் ஒரு 30 பாயிண்ட் 35 பாயிண்ட். ஏன்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். மினிமம் டார்கெட்டே ஒரு 30 பாயிண்டாவது வேணும்ல. அதுங்காட்டி வந்து அந்த மாதிரி இருக்கிற என்ட்ரி மட்டும் எடுங்க. இல்லைன்னா அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து கம்மியாக போடுங்க. லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.